மேஷராசிக்காரர்கள் எப்படி நச்சு உறவுகளில் சிக்கித் தவிக்கிறார்கள், அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. இயல்பாகவே செம்ம தைரியமான மேஷராசிக்காரங்க தங்களை அறியாமலே எப்படி ஒரு போலி உறவுக்குள் சிக்கிக்கிறாங்கன்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இவங்களோட அந்த அதீத நம்பிக்கை தாங்க இவங்களை சிக்க வைக்குது. செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்த இவங்க ராகுவோட மாய வலையில விழும்போது, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொறுப்பை தலையில தூக்கி வச்சுப்பாங்க. ஊரே அந்த நபர் மோசமானவர்னு சொன்னாலும், இல்ல நான் உங்களை துருத்துவேன் நம்பி தங்களையே அழிச்சுப்பாங்க. இரண்டாவதாக, இந்த உறவால இவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடி என்ன தெரியுமா? இவங்கள அடிப்படை தன்னம்பிக்கையே சுக்குநூறா உடைஞ்சிறது தான். அந்த போலி நபர்கள் இவங்கள மனதளவுல ரொம்பவே துன்புறுத்தி எல்லா தப்பும் இவங்க மேலதான் ஒரு குற்ற உணர்ச்சியை தொடர்ந்து உருவாக்கிடுவாங்க. மேஷராசிக்காரங்க சண்டைக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா பொது இடத்துல தங்களை அவமானப்படுத்திடுவாங்களோங்கிற அந்த ஒரு பயத்துல தான் இதிலிருந்து வெளியே வர முடியாம தவிப்பாங்க. இறுதியாக ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி தாங்க இவங்க. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த உறவு தங்களை ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே பிரிக்குதுன்னு உணரும்போது அப்படியே வெடிச்சு சதுருவாங்க. யார காப்பாத்த நினைச்சோமோ அவங்களே நமக்கு குழி தோன்றாங்கன்னு முழுமையா புரியுற அந்த நொடிதான் அவங்க அந்த உறவை விட்டு வெளியே வரத்துக்கான ஒரு திருப்புமுனை. போலி நபர்களை காப்பாத்துறதை விட்டுட்டு உங்களோட அந்த பழைய தைரியத்தை திரும்பவும் கையில எடுத்து அந்த நச்சு உறவுல இருந்து உடனே வெளியே வர்றது மட்டும்தாங்க உங்களுக்கான ஒரே நிரந்தர தீர்வு.